நான் உங்கள் RR Capital சதீஷ். 15/3/2024 இன்றைய பங்கு சந்தை மற்றும் வணிக செய்திகளை பார்க்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பங்கு சந்தைகள் வீழ்ச்சியில தான் முடிவடைஞ்சிருக்கு. ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிப்டி 22,000 மேல சஸ்டெயின் ஆயிருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி 22,023 க்ளோஸ் ஆயிருந்தாலும் வீக் சைடுல தான் இருக்கு. சென்செக்ஸை பொறுத்தவரை 72,600 மேல சஸ்டெயின் ஆயிருக்கு. இருந்தாலும் 400 புள்ளிகளுக்கு மேல வீழ்ச்சியில முடிவடைஞ்சதை நம்ம நோட் பண்ணி ஆகணும். பேங்க் நிப்டி 295 புள்ளிகளுக்கு மேல வீழ்ச்சியில முடிவடைஞ்சிருக்கு. பெரும்பான்மையான நிறுவனங்கள் இன்னைக்கு நெகட்டிவ்ல முடிவடைஞ்சதை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. பாரதி ஏர்டெல், அடானி என்டர்பிரைசஸ், அடானி எனர்ஜி, இந்த ஸ்டாக் எல்லாம் நீங்க பாசிட்டிவா இருந்ததையும் பார்க்க முடிஞ்சு. பெட்ரோல் விலை 2 ரூபாய் குறைச்சிருக்கதா நேற்றுக்கு அறிவிச்சிருந்தாங்களா? அதன் எதிரொலியா பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனமும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் இன்னைக்கு வீழ்ச்சியில் இருந்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சு. ஹிந்துஸ்தான் காப்பர் நிறுவனத்தை பிரிச்சு 3 செப்பரேட் ஃபிம்மா கொண்டு வரதுக்கான ஒரு பிளானிங் இருக்கு, அதாவது ஸ்பிளிட் பண்றதுக்கான ஒரு பிளானிங் இருக்கு. இதனால அந்த ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவ்ல முடிவடைஞ்சு நம்ம பார்க்க முடிஞ்சு. சவுத் இந்தியன் பேங்கோட ரைட் இஷ்யூ நேற்று முடிவடைச்சு இன்னைக்கு 10% அந்த ஸ்டாக் வந்து அப்வர்ட்ல முடிஞ்சிருக்கு. அதை நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம் போனஸ் ஸ்பிளிட் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தகவல் இருக்கு. அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரெடிமூவபிளா கொடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி மார்க்கெட்ல பேச்சு இருக்கு. இது எல்லாத்தையும் விட மத்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு இந்தியாவுடைய 2024 வருஷத்துடைய யூனியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கான தேர்தல் தேதியை வெளியிட போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு அவங்க வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல இருந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா அறிவிப்புகளுமே மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுறதா இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கங்களால் நடத்தக்கூடிய அறிவிப்புகள் எல்லாமே நாளை மதியம் 3 மணிக்குள்ளால அவங்க அறிவிப்பு வெளியிட்டுருவாங்க. அதுக்கு பிறகு புதிய அறிவிப்பு எதுவும் கொடுக்க முடியாது. அந்த தேதி வந்துச்சுன்னா மார்க்கெட்ல நம்பிக்கை இருக்கும், அதே சமயம் ப்ராஃபிட் புக்கிங் ஹெவியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதைத்தான் நம்ம கடந்த 2-3 நாளாவே திரும்ப சொல்லிட்டு இருந்தோம். அடுத்த 60-70 நாட்களுக்கு தேர்தல் இருக்கும். தேர்தல் முடிஞ்சு அடுத்த அரசாங்கம் ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரிப்பட்ட சூழல் வர்றதுனால வாலடைல் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. இது இதுக்குதான் சரியான நேரத்தில் தேர்தல் தேதியை அறிவிக்க போறாங்க. என்னதான் இருந்தாலும் முதலீட்டாளர்களாகிய நீங்க உங்களுக்கு லாபம் அதிகமா இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சுன்னா, அந்த லாபத்தை அடுத்த 5-6 மாசங்களை உங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சுன்னா, அதுல ஒரு பகுதியை நீங்க லிக்விட் ஆக்கி வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, ஏன்னா இந்த வாலடைல்ல மார்க்கெட் இறங்கவும் வாய்ப்பு உண்டு, அதிகப்படியா ஏறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. மார்க்கெட் இறங்கும் போது அதை வாய்ப்பா வாங்குறதுக்கு பயன்படுத்துறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. லாபத்தில் இருக்கிறவங்க அதை பயன்படுத்தி வேற ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா முன்கூட்டியே அதை செய்யறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும், உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில். இன்றைய பங்கு சந்தை சார்ந்த செய்திகள் மற்றும் தகவல்கள் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். இந்த செய்திகளும் தகவலும் உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். எப்பவுமே சொல்ற மாதிரி தான் பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், ETF போல வெறும் 100 ரூபாயிலிருந்து கூட முதலீடு செய்ய முடியும். இந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடுகள் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் போய் சேருங்க நோக்கத்துல தான் இந்த செய்தி தொகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் தான். உங்களுடைய பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகளை நீங்க எடுக்கிறதுக்கு முன்னால உங்களோட முதலீட்டோட ரிஸ்க் என்னங்கிறத உணர்ந்து அதற்கேற்றபடி முதலீடு செய்யுங்க. நன்றி.